ஹாய், எல்லாருக்கும் குட் மார்னிங். அரு ஆனந்த் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது சின்ன ஒரு பதவி. ஏன்னா இது நான் என் லைஃப்பில் இது நடந்த விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை ஒரு இடத்துல ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் நம்ம நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னா வேணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வருவாங்க. ஆனால் அது நாங்கள் ரியலாக பார்த்துட்டேன், என் லைஃப்பில் ரியலாக பார்த்துட்டேன். இது நடந்துட்டு இருக்குது. ஆனால் யாருமே சொல்கிறேன், என்ன மத்தியும் இல்லை, இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுற விஷயம். நல்லா இருந்தால் கை பிடிப்பாங்க, ஆனால் கெட்டு போயிட்டா லைஃப்பில் கையே விட்டுருவாங்க. ஆனால் அது இந்த காலம். ஆனால் நான் கோவமாக பேசுகிறவங்கள நம்ம நிஷ்டூரமாக பார்ப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாம் இது பண்ணிட்டு உள்ளுக்குள்ளேயே வேலை செஞ்சுக்கிட்டு உள்ளே எல்லா கிரிமினல் வேலை செஞ்சுக்கிட்டு ஈன்னு பல்லழிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கும். நம்ம எதுவுமே இல்லாத கல் மனசு இல்லாத எதுவுமே நம்ம மனசில் எதுவுமே வச்சுக்காத நம்ம வெளிப்படுத்துகிறோம் பாரு, எதுவுமே வேணாம், நம்ம எதுவுமே வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்கட்டும், 4000 பேர் இருக்கட்டும், அது எத்தனை பேரே இருக்கட்டும், நம்ம உள்ளே இருக்கிறது வெளியே வரும். ஆனால் நமக்கு எங்கே போனாலும் ஒரு நிஷ்டரும். இது நம்ம லைஃப்பில் நடந்துக்கிற விஷயம். நான் இதை ரியலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது யார் விஷயமும் இல்லை, என் விஷயத்தில் இது நடந்திருக்கு. ஆனால் இப்பயும் நடந்துட்டு தான் இருக்குது என் லைஃப்பில். ஆச்சா, யாருமே அப்படி தான் ரொம்ப கஷ்டத்துலேருந்து தான் வந்துக்கிற ஃபேமிலி நாங்கள். ஆச்சா, அதனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதான் நான் சொல்கிறேன், எதுக்குமே கிட்டும் நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறி மேலுக்கு வருவங்க ஒரு டைம் இல்லை, நல்லவங்கள கெட்டவங்கள எல்லாரும் நினச்சி பார்ப்பாங்க. ஆனால் கீழேருந்து சடான நம்ம 4 காசு பார்க்குறவங்க பாரு, அவங்க கீழேருந்து குச்சி மேலேருந்து ஆகாஷ்லேருந்து விழுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்காங்க இந்த காலத்தில். ஆனால் என் லைஃப்பில் இதுதான் நம்ம இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு என் லைஃப்பில் நான் கற்றுக்கின இது பாடம். புரியுதுங்களா? என் லைஃப்பில் நான் இது கற்றுக்கின பாடம். எனக்கு அந்த வழி நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இன்னுமே தான் அனுபவிக்கிறேன். நம்ம நல்லா இருந்தால் பொறுத்துக்க மாட்டாங்க, பின்னாடி விட்டுட்டு முன்னாடி பேசுவாங்க. ஆனால் தைரியமாக இருக்கிறவங்க நம்ம முன்னாடி பேசணும், நம்ம கண்ணை பார்த்து நம்ம முன்னாடி பேசணும். அதுதான் நம்ம எப்படி தெரியுமா, யாராக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும், என்ன இருந்தாலே அங்கங்கே உடச்சி போடணும், அப்படியே பேசணும், ரியலிட்டியாக போகணும். ரியலிட்டியாக போகிறவங்களுக்கு நம்மளுக்கு என்னது மரியாதை கம்மி வரும், கோபமும் ஜாஸ்தி வரும், ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வரும். ஆனால் நம்மளா பொறுத்த வரைக்கும் எவன் எப்படியானா போட்டோம், இருக்கிறத உடச்சி பேசுகிறவங்க பாரு, அதுதான் நம்ம தில்லு. மோதனா நம்மக்கிட்ட மோதணும், முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசக்கூடாது. என்றைக்குமே சொல்கிறேன், என்றைக்கு அவன் நேராக நின்று மோதுறாங்களோ அவங்க தான் ரியல் மனுஷன். ஆனால் முன்னாடி விட்டு பின்னாடி என்றைக்குமே பேசக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் லைஃப்பில் நான் அப்படி தான் நான் முன்னேறி போகிறேன், அப்படி தான் போகிறேன். இது வரைக்கும் எனக்கு லைஃப்பில் ஒன்று தான் சப்போர்ட்டு, என் ஃபேமிலி சப்போர்ட்டு. ஃபேமிலினா ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டு, என் பொண்ணு சப்போர்ட் இருக்குது. மம்மி எதுவுமே நீ பண்ணால் நல்லது தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு தைரியம் கொடுத்து, நான் இந்த யூடியூப்பு வர காரணம் கூட என் ஹஸ்பண்டு தான். எல்லாரும் யூடியூப் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லை நானும் ட்ரை பண்ணலாமா, இது முன்னாடி போகலாமா, இது பின்னாடி என்ன வரும் ஏது வரும்ன்ட்டு நான் யோசிக்கல. ஆனால் அவங்கள கேட்டேன். அவங்க எனக்கு சொன்னது ஒரே பதிவு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அது செய், வீட்டை விட்டு வெளியே போகாத,
என்னை உட்கார வச்சுன்றாங்க வீட்டில். ஆனால் எனக்கு பிடிச்ச வேலை இதுன்னு சொல்லிட்டு நான் முன்னேறிக்கிறேன். ஆனால் யாருக்கு பிடிக்குதோ யாருக்கு பிடிக்கல எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. என்ன வந்தாலும் நம்ம ஜெயிச்சு காட்டணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே வைராகியத்தில் தான் இருப்பேன். யாருக்கிட்டையும் நான் தோக்கிறதும் இல்லை, இது வரைக்கும் இன்னும் பின்னாடி நான் தோக்கிறதும் இல்லை. என் லைஃப்பில் நான் ரியல் விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்குது. அதே நம்ம ஃபேமிலியில் நம்ம வீட்டுக்காரு நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நம்ம எது பண்ணாலையும் நம்மளுக்கு வெற்றி தான் கிடைக்கும். தோல்வி என்றைக்கும் இருக்காது. லைஃப்பில் அவங்க ஒருத்தர் நம்மளை சப்போர்ட் இருக்கணும். அதுதான் முக்கியம். காசு பணம் பின்னாடி. ஆனால் அந்த பாசம் இந்த கஷ்டத்துலேயும் நம்ம கூட இருந்து நம்மளை முன்னாடி வழிகாட்டி நம்மளுக்கு எல்லாமே நாம் இருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வராங்க இல்லையா, அதுதான் நம்ம பசங்க, நம்ம ஹஸ்பண்டு, நமக்கு சுற்றி இருக்கிறவங்க, நம்மளை பிடிச்சவங்க. நம்மளை பிடிக்காதவங்க பின்னாடி 1000 சொல்லட்டும், அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனால் நம்ம ஒன்றத்தில் பிடிச்சா நம்ம அதில் ஜெயிச்சு காட்டணும், நம்ம பொழைச்சி காட்டணும். அதான் சொல்லுவாங்க, கூழே குடித்தாலையும் நம்ம வைரத்தை விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுதான் ஏன் இது நான் அப்படி தான் இருக்கேன். யார் என்ன இது சொன்னாலையும் அது கவலையப்படுறதில்ல. முன்னாடி நம்ம போயிட்டணும், ஆனால் பின்னாடி ரிவல்ஸ் என்றைக்குமே வரக்கூடாது. அதுதான் நம்மது. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டு எனக்கு எங்கள் வீட்டுக்காரர். இப்போது எங்கள் வீட்டுக்காரர் என் குழந்தை. ஆனால் என்ன தான் நடந்தாலும் எது தான் நடந்தாலும் நீ முன்னாடி போ, நான் இருக்கிறேன்னு பின்னாடி வராங்க பாரு, அதுதான் நம்ம லைஃப்பில் ரியல் ஹீரோ. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் நம்மளுக்கு என்றைக்கு இருந்தாலும் ரியல் ஹீரோ. என்றைக்கு தான் இருந்தாலும் சொல்வார் பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசணும்ல பற்றி நம்ம கவலையப்படக்கூடாது. போயிட்டே இருக்கணும். நீ நான் கொலைக்கிறியா கொலைச்சிட்டு போயிட்டேறான்னு. ஆனால் அதே நம்ம ஒரு ஸ்தானத்தில் வந்தால் நம்மளை சுற்றி நம்ம 1000 பேர் வருவாங்க. அதுதான் ஒரு வெற்றி. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? நான் உங்கள்கிட்ட இந்த விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என் மனசில் இருக்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது கரெக்டாக இல்லை ராங்கா, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். என்ன பிடிச்சவங்க நீங்கள் பார்க்குறவங்க, அதே எனக்கு போதும். சப்போர்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.